தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் பொது நிதிநிலை அறிக்கையின் போதும் அதுபோன்று வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் போதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் வேளாண்மை அமைச்சருக்கும் வைக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கை, என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் பெருமளவில் முந்திரி விவசாயம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த முந்திரியை சந்தைப்படுத்துவதற்கு முந்திரி விவசாயிகள் பலனடைகின்ற வகையில் முந்திரிக்கென்று ஒரு தனி நல வாரியம் வேண்டும் என்பது 2001 நான் தொடர்ந்து இந்த தமிழக சட்டமன்றத்தில் முன்வைத்த ஒரு கோரிக்கை. அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் கருணையோடு பரிசீலித்து 10 கோடி ரூபாய் அளவில் முந்திரி நல வாரியம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பை என் தொகுதி மக்களின் சார்பாக முந்திரி விவசாயம் செய்கின்ற முந்திரி விவசாயிகளின் சார்பாக நானும் ஒரு முந்திரி விவசாயி என்கிற அடிப்படையில் அதை வரவேற்று மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த நேரத்திலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருள்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை வேண்டும் என்று தொடர்ந்து 2001 சட்டப்பேரவையிலே போராடி வருகிறோம். ஆனால் விவசாயிகளுக்கு அதற்குரிய அறிவிப்பு இன்னும் இடம்பெறாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. இனிவரும் காலங்களில் ஒரு குறைந்தபட்ச நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்திட வேண்டும். முந்திரிக்கு நலவாரியம் அமைச்சிட்டிங்க, பலாப்பழத்துக்கு ஏற்கனவே கேட்டால் அமைச்சிட்டிங்க. அதே மாதிரி இந்த முந்திரி சாறுகளிலிருந்து நம்முடைய மேங்களூர் மற்றும் பெங்களூரில் அவங்க ஒரு ஒயின் தயாரிக்கிறாங்க, பென்னி ஒயின்னு. அது லாபமாக கிடைக்குது. பெண்கள் மருத்துவமனைகளில் குழந்தை பேறு பெண்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அதில் அதிகமான போதை எசன்ஸ் கலக்காமல் ஊட்டச்சத்து பானமாக அதை மாற்றி ஒரு தொழில் கூடத்தை என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் தொடர்ந்து அறிவித்தேன். அப்போது வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் துறையின் செயலாளர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி கோவாவிலே ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வு அறிக்கை தமிழ்நாடு அரசு கைகளில் இருக்கிறது. அதில் இந்த சிறப்பு திட்டமாக இந்த கூட்டத்தொடரிலே மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று அந்த பென்னி ஒயின் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை என்னுடைய தொகுதியிலே தொடங்க வேண்டும். சாராய ஆலைகள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. அது எத்தனைவாறு குடும்பங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் இந்த ஒயின் என்பது பாதிப்பு ஏற்படுத்தாது, ஒரு ஊட்டச்சத்து பானம். அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து, அதே மாதிரி பலாப்பழத்திலிருந்து பலா காய், பலா பிஞ்சிலிருந்து பலா சுண்ணாம்பு, அதுலேருந்து எல்லாம் நிறையா இன்னைக்கு உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை சயின்டிஸ்ட் உலக விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறாங்க. அந்த பலா கொட்டையில் இருந்தும் பலானுடைய அந்த பிஞ்சுகளில் இருந்தும் இன்றைக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு சுகரை கட்டுப்படுத்துவதற்கு உலகளாவிய லேட்டஸ்ட் இன்றைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்பு அந்த பலா காய்களிலும் பலா பிஞ்சுகளிலும் இருக்கிறது, பலா பழங்களிலும் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆதலால் ஏற்கனவே கடந்த ஆண்டு என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு பல ஆராய்ச்சி மையங்களை அறிவித்த மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது கேரளாவில் மதிப்பு கூட்டப்பட்ட இண்டஸ்ட்ரீஸுக்கு 80% 90% மானியம் கொடுத்து அந்த பலா விவசாயிகளை வாழ வைக்கிறாங்க. அதனால் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்களை நான் பண்ருட்டியிலே அழைத்து பலாவுக்கான ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்தினேன். அதே மாதிரி எங்களுடைய விவசாயிகளும் ஆலிகம்பட்டு கிராமத்திலே பலா கண்காட்சி நடத்தினார்கள். முந்திரி ஏற்றுமதியாளர்களையும் அழைத்து நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் முந்திரி சாகுபடிக்கு அதை எப்படி இன்னும் விரிவாக்கம் செய்து முந்திரி விவசாயிகளுக்கு நன்மை பயக்கின்ற திட்டங்களை அறிவிக்கலாம் என்ற குறைகளை கேட்டு அதை இன்றைக்கு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த அளவிலே இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்பது விவசாயிகளுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய, விவசாயிகளும் நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் பாராட்டக்கூடிய ஒரு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையில் நம்முடைய வேளாண்மைத்துறை அறிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.